नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. हरिः ओम्. ஸ்ரீமத் பாகவதத்தோடைய தசம ஸ்கந்தத்துல இருக்கும். நம்ம நேத்திக்கு 76வது அத்தியாயம் பார்த்தோம். இன்னைக்கு 77வது அத்தியாயம் ஷால்வனோட வதம் பார்க்கணும். நேத்திக்கு எல்லாம் பார்த்தோம், எப்படி எல்லாரும் போய் சண்டை பண்றாங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு ஷால்வனுடைய வதம் பண்ண போறார் பகவான். श्रीशुक उवाच सतूपस्पृश्य सलिलं तंसितो धृतकार्मुकः नयमां द्युमतः पार्श्वं வீரசேத்யாக சாரதிம். சுகபிரம்மம் பரீட்சித்திட்ட சொல்றார், அந்த இந்த இவன் போனா இல்லையா, சண்டை நடந்துச்சு இல்லையா, பிரத்யும்னன் தண்ணீரால் தன் முகத்தை துடைத்து கொண்டு அவனை அடிச்சான் இல்லையா. அந்த ஷால்வன் பிரத்யும்னனை வக்ஷஸ்தலத்தை மார்புல அவன் கிட்டே கொண்டு அடிச்சு அவருக்கு பிரத்யும்னனுக்கு ரொம்ப மயக்கம் வந்துருச்சு. அவரை கொண்டு போய் அவனோட சாரதி ஊருக்கு வெளியில போட்டுட்டான். பிரத்யும்னன் எந்திரிச்சு கேட்டான், ஒரு வீரனுக்கு அழகு போரை விட்டு வெளியில வரதா, என்னை ஏன் கொண்டு வந்து இங்க போட்ட அப்படின்னு கேட்டார். அதனால அவன் சாரதி சொன்னா, இல்ல ஒரு தர்மம், யுத்த தர்மம்னு ஒண்ணு இருக்கு. சாரதி உயிரோட இருந்து ராஜா போர் புரியவருக்கு ஏதாவது ஆபத்து ஏற்படும் காலத்தில் அந்த சாரதி அவரை காப்பாத்தணும். சாரதிக்கு ஆபத்து ஏற்பட்டு போர் புரியவருக்கு அந்த சாரதி அந்த தேர்ல உட்கார்ந்து இருக்கிறவருக்கு ஆபத்து இல்லைங்கிற பட்சத்துல அவர் இவரை காப்பாத்தணும்னு யுத்த நியமம் இருக்கு. அதனால நான் அப்படி பண்ணேன் அப்படின்னு சாரதி சொன்னார். உடனே பிரத்யும்னன் என்ன பண்ணார், மயக்கம் தெரிஞ்சு தண்ணியில முகத்தை தொடச்சுக்கிட்டு ஆச்சமன வாய்ப்பு புளிச்சு கவசம் எல்லாம் போட்டுக்கிட்டு கையில வில்லேந்தி வீரனான துத்யுமானின் அருகில் என்னை அழைத்து செல் என சாரதியிடம் கட்டளையிட்டான். என்னை கூட்டிட்டு போ, நீ போர்க்களத்துக்கு என்னை கூட்டிட்டு போ. அந்த துத்யுமான் இருக்கால, அவன் தானே என்னை அடிச்சான், அவன்கிட்ட என்னை கூட்டிட்டு போ அப்படின்னு சாரதி கிட்ட பிரத்யும்னன் கட்டளையிட்டார். विदमन्तं स्वसैन्यानि द्युतिमन्तं रुक्मिणी सुतः प्रतिहत्य विद्यन् நாராசைரஷ்டவிஸ்மயன். ருக்மிணியின் புதல்வனான பிரத்யும்னன் தன் படைகளை அழிக்கின்ற துமானை தடுத்து நிறுத்தி சிரித்து கொண்டே 8 பானங்களால் அவனை திருப்பி அடித்தான். அவரு ருக்மிணியோட புதல்வனான பிரத்யும்னன் அங்க போயிட்டு அந்த தன்னுடைய படைகள் எல்லாம் அழிச்சுக்கிட்டு இருக்கான் இல்லையா அந்த அந்த தியுமான போய் சிரிச்சுக்கிட்டே அவர் என்ன பண்றார், 8 பானங்களை தொடுத்து அவனை திருப்பி அடிக்கிறாராம். சதுர்பிஷ்சதுரோ ஆஹான் சூதமேகேன சாஹனத் துவாப்யாம் தனுஷ்ச கேத்தும் ச சரணேன்யேன வைஷிரஹ. 4 பானங்களால் 4 குதிரைகளையும், 1 பானத்தால் அவனது சாரதியையும், 2 பானங்களால் வில்லையும் கொடியையும், மற்றொன்றால் அவனது தலையையும் அறுத்து தள்ளினான். 8 பானங்களுக்கு கணக்கு சொல்றார். 4 பானங்களால குதிரை அடிச்சாராம், 1 பானத்தால சாரதி அடிச்சாராம், 5ஆச்சா. 2 பானங்களால வில்லையும் கொடியும் ஒரே சமயத்துல அறுத்து போட்டாராம். மற்றொரு பானத்துல அவனது தலையையும் அறுத்து தள்ளினார். गतसात्य किशाम्बात्या जग्नु सौपवतेर्बलम् वेतु समुद्रे सौबेया सर्वे सञ्चिन्न கந்தரா. கதன், சாத்தியகி, சாம்பன் முதலானோர் சௌப விமான தலைவனான சால்வனின் படைகளை கொன்றனர். அவன் தான் ஒரு அழகான விமானம் வச்சிருக்கான்ல, அந்த ஷால்வனோட படை தலைவர்கள் விமானம் எல்லாத்தையும் கொண்டு போட்டாங்க. விமான தலைவனான சால்வனின் படைகளை கொன்றனர். சௌப விமானத்தில் இருந்த வீரர்கள் அனைவரும் கழுத்தறுப்பட்டு கடலில் வீழ்ந்தனர். ஏவம் யதூனாம் ஷால்வானாம் நிக்னதாமிதரேதரம் யுத்தம் திருணவராத்திரம் ததபூது முல்பனம். ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்படி சண்டை நடந்துட்டு இருக்கு. இவ்வாறு யாதவர்கள் படைக்கும் ஷால்வனோட படைகளுக்கும் இடையே 27 நாட்கள் பயங்கரமான கடும் போர் நடந்தது அப்படின்னு சுகபிரம்மம் பரீட்சித்துல சொல்லிட்டு இருக்கார். இந்திரபிரஸ்தம் கத கிருஷ்ண ஆஹூதோ தர்மசூனுனா ராஜசூயேத நிர்வத்தே சிசுபாலே ஸ்திதே
स्मस्तिते गुरुवृद्धानुज्ञाभ्य मुनिंश्च सुसुतामृताम् நிமித்தான்யதி கோராணி பஷ்யன் துவாரவதிம் யயௌ. தர்மபுத்திரால் அழைக்கப்பெற்று இந்திரபிரஸ்தம் சென்றிருந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சிசுபாலன் இறந்து ராஜசூய வேள்வி முடிந்ததும் பயங்கரமான கெட்ட சகுனங்களை பார்த்து கௌரவர்களில் முதியவர்கள், முனிவர்கள், குந்தி அவளது புதல்வர்கள் ஆகியவர்களிடம் விடைபெற்று துவாரகை திரும்பினார். கண்ணன் போனாரே அங்க ராஜசூய யாகத்துக்கு போனவர் இவங்களெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டார்ல, அவர் மாத்திரம் அங்க இருந்தார்ல, கொஞ்ச நாளைக்கு இருந்துட்டு போக சொல்லி எல்லாரும் ரெக்வஸ்ட் பண்ணிக்கிட்டதுன்னு பேர்ல அங்க இருந்தாரா. கண்ணன் அங்க இருக்கும் பொழுது அவருக்கு துர்நிமித்தங்கள்லாம் தென்படுறது. அதனால அவர் என்ன பண்ணார், கடகடன்னு பெரியவங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கெட்ட சகுனங்கள்லாம் இருக்கிறத பார்த்துட்டு கௌரவர்களுடைய பெரியவங்க கிட்ட எல்லாத்தையும் சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கிட்டு உத்தரவு வாங்கிட்டு முனிவர்கள், ரிஷிகள், குந்தி கிட்ட, குந்தியோட பசங்க கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு கிளம்புறார். ஆஹச்சாஹமிகாயாத ஆரியமிஸ்ராபி சங்கதः ராஜன்யா சைத்ய பக்ஷியா நூனம் ஹன்யு புரிம் மம. வரும் வழியில் நானும் அண்ணன் பலராமனுடன் இந்திரபிரஸ்தம் வந்துவிட்டேன். சிசுபாலனை சார்ந்த மன்னர்கள் எனது நகரத்தை நிச்சயம் அளித்திருப்பார்கள் என்று தனக்குத்தானே சொல்லி கொண்டு வந்தார். கண்ணன் யோசிச்சுட்டே வர, நான் அண்ணன் கூட சேர்ந்து இங்க வந்துட்டேன், இந்திரபிரஸ்தகிட்ட வந்துட்டேன், நானும் அண்ணன் 2 பேருமே இங்க இருக்கோம். சிசுபாலனை நான் கொன்னதுனால அவனுடைய மன்னர்கள், அவனை சார்ந்த மன்னர்கள், அவன் பக்கம் இருக்கிற மன்னர்கள் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாம் என் மேல கோபம் கொண்டு என்னுடைய நகரத்தையே இன்னும் அழிச்சிருப்பாங்களே அப்படின்னு கண்ணன் சொல்லிட்டே வர்றார். கதனம் ஸ்வானாம் நிரூபிய புரரக்ஷணம் சௌபம் ச சால்வராஜம் ச தாருகம் பிராக கேசவஹா. துவாரகை அடைந்த ஸ்ரீ கிருஷ்ணன் சால்வனால் தன் மக்களுக்கு நேர்ந்த துன்பங்களை கண்டு துவாரகையை காக்க அண்ணன் பலராமனை நிறுத்திவிட்டு எதிரே நிற்கும் சால்வ மன்னனையும் சௌபம் என்ற விமானத்தையும் பார்த்து தன் சாரதி தாருகனிடம் கூறினார். வர வழியில கண்ணன் இந்த மாதிரி எல்லா விஷயம் கேள்விப்பட்டுட்டார். துவாரகை மக்கள் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, சால்வனுடைய படையை இப்படி எல்லாம் மக்களை கஷ்டப்படுத்துறதுங்கிற விஷயத்தை கேட்டுட்டு அண்ணன் அங்கே நிறுத்திட்டு இவர் கிளம்புறார். போயிட்டு எதிர நிற்கக்கூடிய சால்வ மன்னனையும் அவனோட விமானம் சிவபெருமான் கிட்ட வர வாங்கி வச்சிருக்கானே சௌபம்ங்கிற விமானம், அதையும் பார்த்து சாரதி கிட்ட சொல்றார். தாருகன்கிறவர் தானே அவருடைய தேரோட்டி, கண்ணனோட தேரோட்டி. அவர்கிட்ட சொல்றார், தாருகனோட புள்ளதான் பிரத்யும்னனுக்கு தேரோட்டி இல்லையா. தாருகனை பார்த்து சொல்றார், ரதம் பிராபயமே சூத சால்வஸ்யாந்திக மாசுவை சம்பிரமஸ்தேன கர்த்தவ்யோ மாயாவி சௌபராடயம். சாரதியே, விரைவில் சால்வன் இருக்கும் இடத்திற்கு என் ரதத்தை கொண்டு செல். சௌப விமானத்தின் தலைவனான இவன் பெரும் மாயாவி ஆயிற்றே என பயப்படாதே அப்படின்னு சொல்றார். கண்ணன் தாருகனை பார்த்து, சாரதியை பார்த்து சொல்றார், ரொம்ப சீக்கிரமா அதி விரைவா நீ என் ரதத்தை ஓட்டிக்கிட்டு அந்த ஷால்வனும் அந்த சௌப விமானத்தோட தலைவனான ஷால்வன் இருக்கிற இடத்தை நோக்கி நீ போ, அவன் பெரிய மாயாவி ஆயிடுச்சு அப்படின்லாம் நீ கொஞ்சம் கூட பயப்படாத என்ன அப்படின்னு சொல்றார் தாருகனை பார்த்து. யுக்தோதயாமாச ரதமாஸ்தாய தாருகஹ விஷந்தம் தத்ருஷு சர்வே ஸ்வே பரே சாருணானுஜம். இவ்வாறு கூறப்பெற்ற தாருகன் தேரில் ஏறி அமர்ந்து தேரை ஓட்டலானான். யாதவர்களும் சால்வ வீரர்களும் கருட கொடியுடைய ஸ்ரீகிருஷ்ணன் போர்க்களத்தில் நுழைவதை கண்டனர். எல்லாருக்கும் ஒரே சந்தோஷம், கண்ணன் வந்துட்டார். இவ்வாறு கூறப்பட்ட தாருகன், இப்படி கண்ணனால சொல்லப்பட்ட தாருகன் தேரில் ஏறி அமர்ந்து தேர ஓட்ட ஆரம்பிச்சார் பயம் இல்லாதவரா. யாதவர்களும் சால்வ வீரர்களும் கருட கொடிய 2 பேரும் பாக்குறாங்க. யாதவர்களுக்கு சந்தோஷம் குதூகலம், சால்வ வீரர்களுக்கு பயம். இவங்க 2 பேரும் பாக்குறாங்க கிருஷ்ணன் போர்க்களத்துல நுழையிறத. ஷால்வஸ்ச கிருஷ்ணம் ஆலோக்கிய ஹதப்ராய பலேஸ்வரஹா பிராஹரத் கிருஷ்ண சூதாய சக்திம் பீமரவாமிருதே. பெரும்பாலும் தன் படை அழிந்ததை கண்ட ஷால்வன் ஸ்ரீகிருஷ்ணனை போர்க்களத்தில் கண்டதும் பயங்கரமாக முழங்குகிற சக்தி வேலை ஸ்ரீகிருஷ்ணனின் சாரதி மேல் எறிந்தான். இந்த மாதிரி ஷால்வனோட பெரிய படை, நிறைய படை நிறைய அழிஞ்சு போச்சு. அதை பார்த்த உடனே ஸ்ரீகிருஷ்ணனையும் போர்க்களத்துல பார்த்துட்டானா அவனுக்கு இன்னும் பயங்கரமா வருது. பயங்கரமா சத்தம் போட்டுக்கிட்டு அவன் கையில இருக்க சக்திங்கிற வேலை எடுத்து ஸ்ரீகிருஷ்ணனோட சாரதி மேல தேரோட்டி தாருகன் மேல எறிகிறான். தாமா பதந்திம் நவசி மஹூல்காமிவ ரம்ஹசா வாசயந்திம் திசௌரிஹி சாயகைஷதாச்சினத். பெரும் தீப்பந்தம் போன்று 4 புறங்களில் மொழியை கக்கிக் கொண்டு வான்வழியே வெகு வேகமாக வருகிற வேலை
ஸ்ரீகிருஷ்ணன் தன் பானங்களால் 100 துண்டங்களாக சிதைத்தார். அது அப்படியே அங்கிருந்து அவன் விட்டு அறிஞ்ச அந்த அம்பு வருது. பெரிய தீப்பந்த நாளா புறத்துல தீய கக்கிக்கிட்டு வந்தா எப்படி வருமோ அதே சமயத்துல, அதே சதி அப்படின்னு அதே சமயத்துல கண்ணனும் தன்னுடைய பானங்களை ஏவரா, அது 100 துண்டங்களா செதஞ்சு விழருது. தம் ச ஷோடசபிர்வாபானை சௌபம் சகே பிரமத் அவித்யச்சர சந்தோகை கம் சூரிய இவ ரஸ்மிபிகி. சால்வனையும் 16 பானங்களால் அடித்து ஆகாயத்தில் சுற்றி வருகிற சௌபம் என்கிற விமானத்தையும் சூரியன் தன் கிரணங்களால் வானத்தை மறைப்பது போல் பானக்கூட்டங்களால் மறைத்தடித்தார். கண்ணன் பார்த்தார், தாருக்குணனா அடிக்க வர அந்த வில்ல உடைச்சு போட்டார் இல்லையா, 100 துண்டுங்களா உடைச்சார். உடனே 16 பானங்களை எடுத்து பூட்டினார். அந்த ஷால்வனையும் கொன்று போட்டார். அப்புறம் அவனுடைய சௌபம்ங்கிற அந்த அந்த விமானம் சிவபெருமான் கிட்ட வாங்கினானே, அது ஆகாயத்துல சுத்திக்கிட்டு இருக்கு. தலைவனே போயிட்டான், ஆகாயத்துல விமானம் சுத்திக்கிட்டு இருக்கு. அந்த விமானத்தையும் சூரியன் தன்னுடைய கிரணங்கள், ஒளி கிரணங்களால் ஆகாசத்தையே மறைச்சிடுது இல்லையா, அது போல கண்ணனுடைய பான கூட்டங்களால அந்த மொத்த சௌபமே அழிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றாங்க. சோ ஷால்வனும் அழிந்தான், அவனுடைய சௌபம்ங்கிற அவனுடைய தேரும் அந்த விமானமும் அழிந்தது. ஷால்வ சௌரே ஸ்துதோ சவ்யம் சசாங்கம் ஷாருங்கதன்வனஹ விபேத நியபததோ தஸ்தாத் ஷாருங்கமாசி ததத்புதம். ஷால்வனும் ஸ்ரீகிருஷ்ணனும் ஷாருங்க வில்லேந்தி இடது கையை பானத்தால் அடித்தான். ஷால்வன் என்ன பண்ண, இல்ல இன்னும் சாகல, சால்வன் வேற எரியிறார், ஆனா இன்னும் ஷால்வன் சாகல. ஷால்வனும் ஸ்ரீகிருஷ்ணனின் ஷாருங்க வில்லேந்தி இடது கையால் பானத்தால் அடித்தான். இவனும் ஒண்ணும் சளைச்சவன் இல்லை இல்லையா. கண்ணன் ஷாருங்க வில்லேந்திருக்க அந்த இடது கைய தன்னுடைய பானத்தால் இவன் அடிச்சானான். அப்பொழுது அந்த ஷாரங்கவில் கையில் இருந்து கீழே விழுந்தது. பெரு வியப்பை தந்தது. அது கண்ணன் கிட்ட இருந்து நழுவி விழுந்தது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சான். அப்படி அவன் அடிச்சானான். கையில இருந்து கண்ணன் கையில இருந்து நழுவி விழுந்துச்சான். ஆஹா காரோ மகாநாசீத் பூதானாம் தத்ர பஷ்யதாம் வினத்ய சௌபராடுச்சைஹி இதமாக ஜனார்தனம். அதை பார்த்த மக்களிடையே ஆஹா என்று பெருமுழக்கம் உண்டாயிற்று. சௌப விமானத்தின் தலைவனான ஷார்வன் போர் முழக்கம் செய்து ஸ்ரீகிருஷ்ணனை பார்த்து சொல்றான். அவனுக்கு இவன் 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 கண்ணனுடைய பானம் அந்த ஷாருங்கவில் கீழே விழுந்தோன்னு இவனுக்கு ரொம்ப தைரியம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அவன் கண்ணனை பார்த்து சொல்றான். மக்கள்லாம் ஆஹா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆச்சரியப்படுறாங்க. என்னடாது, கண்ணனுடைய பானமே கீழே விழுந்துருச்சு, ஷாரங்கமே கீழே விழுந்துருச்சு அப்படின்னு இருக்கிறப்ப இந்த ஷால்வன் கண்ணனை பார்த்து சொல்றானா, யத் வயா மூடன சக்யுஹு பிராதுர் பாரியா ஹிருதேக்ஷதாம் பிரமத்தச சபா மத்தியே த்வயா வியாபாதித சகா. மூடனே, நாங்கள் பார்த்து கொண்டிருக்கும் போதே எங்கள் தோழனும் சகோதரனுமான சிசுபாலனின் மனைவியை பறித்தார். தோழனும் சகோதரனுமான சிசுபாலனின் மனைவியை பறித்தார். எங்கள் நண்பன் சிசுபாலன் சபை நடுவே கவனமின்றி இருந்த போது அவனை கொன்றாய் அப்படின்னு சொல்றான். இவன் யாரு? சிசுபாலனோட நண்பன், சொந்தக்காரர் வேற, அண்ணன் தம்பிங்க எல்லாரும். அதை சொல்றான், நீ முட்டாள், நீ மூடன். நாங்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே எங்களுடைய தோழனும் சகோதரனுமான சிசுபாலனுடைய மனைவி நீ பறிச்சுட்டாயே. பறிச்சுட்டனா என்ன அர்த்தத்துல சொல்றான்? அவன் உயிர் போனதுனால அவ அமங்கலி ஆயிட்டால, அதை சொல்றார். எங்கள் நண்பன் சிசுபாலனை சபை நடுவே கொஞ்சம் அவன் கவனம் இல்லாம இருந்தப்ப நீ கொன்னுட்டியே அப்படின்னு சொல்றார். தம் த்வாத்ய நிஷிதை பானை அபராஜித மானினம் நயாம்ய புனராவிருத்திம் யதி திஷ்டேர்ம மாக்ரதஹா. ஒருவராலும் என்னை வெல்ல இயலாதென இருமாந்துள்ள நீ என் எதிரில் நின்றால் கூர்மையான பானங்களால் உன்னை திரும்பி வர முடியாத யமன உலகுக்கு அனுப்புவேன். யார பார்த்து சொல்றான் பாருங்க. ஒருவரால் வெல்ல முடியல அப்படின்னு நீ இருமாந்திருந்தல்ல, என் பக்கத்துல வா, என் முன்னாடி நில்லு, நீ உன்னை நான் திரும்பி வராத யமலோகத்துக்கு கூர்மையான பானங்களால் அடிச்சு உன்னை அனுப்புறேன் அப்படின்னு சொல்றான். பகவான் சொல்ற, ஸ்ரீ பகவான் உவாச்ச விருதாத்வம் கத்தசே மந்த ந பஷ்யந்த்யந்தி கேந்தகம் பௌருஷம் தர்ஷயந்தி ஸ்ம சூரான பகுபாஷினஹ. பகவான் அந்த சௌபனை பார்த்து சொல்றார், அறிவில்லாதவனே, நீ ஏன் வீணை பிதற்றுகிறாய்? உன் அருகே வந்துள்ள யமனை நீ காணவில்லையா?
வீரர்கள் பேராண்மையை காட்டுவரே அன்றி வீணே அதிகம் பேச மாட்டார்கள் அப்படின்னு கண்ணன் அவனை பார்த்து சொல்றார். நீ ஏன் இந்த அறிவில்லாம பெதற்றிட்டு இருக்க? ஏதோ பைத்தியக்கார மாதிரி உளறிட்டு உன் பக்கத்துல யமன் வந்து நிக்கிறானே பாக்கலையா நீ? வீரர்கள் எல்லாம் ஜாஸ்தி பேச மாட்டாங்க, அவங்க கை திறமையதான் காட்டுவாங்க. நீ இந்த மாதிரி எல்லாம் பேசாத, வீணா பேசிட்டு இருக்காது அப்படின்னு கண்ணன் சொல்றார். இத்யுக்த்வா பகவான் சால்வம் கதையா பீம கதையா பீம வேகயா ததாட ஜத்ரௌ சம்பிரதஹ சகம்பே வமன ஸ்ருகு. இவ்வாறு கூறிய பகவான் கடும் கோபம் கொண்டு கதையால் சால்வனது தோள்பட்டையில் அடித்தார். அவன் ரத்தம் கக்கி நிலை குலைந்தான். உடனே இப்படி அவன் சொன்னதுன்னு பகவான் இப்படி அவனை சொல்லிட்டு தன்னுடைய கதையை எடுத்து ரொம்ப கோவத்தால் அவனை சாத்தினார். அவன் தோள்பட்டையில அடிச்சார். அவன் ரத்தம் கக்கி நிலை குலைஞ்சு போய் நின்னான். गधायां सन्निवृत्तायां शाल्वस्तन्तरधीयत ततो मुहूर्त आगत्य पुरुषशिरसाच्युतम् தேவக்யா பிரஹிதோஸ்மீதி நத்வா பிராஹ வச்சோருதன். அந்த கதை ஸ்ரீகிருஷ்ணன் கைக்கு திரும்பியதும் சால்வன் அங்கிருந்து மறைந்தான். அந்த கதை அவனை அடிச்சுட்டு திரும்பி கண்ணனோட கைக்கு வந்து சேர்ந்துருச்சா? அது கைக்கு வந்து சேர்ந்தோடனே சால்வன் அங்கிருந்து மறைஞ்சு போயிட்டானாம். சிறிது நேரத்திற்குள் ஒருவன் ஓடி வந்து ஸ்ரீகிருஷ்ணனை வணங்கி தேவகியால் நான் அனுப்பப்பட்டேன் என்று அழுது கொண்டே பின்வருமாறு கூறினான். இவன் கொஞ்ச நேரம் காணாம போயிட்டான், ஆளை காணோம். இவன் அங்க இருந்து கண்ணனுடைய கதை இவன் அடிச்சுட்டு அவனை அடிச்சுட்டு திரும்பி அவர் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. அந்த கேப்ல இந்த சால்வன் எங்கேயோ மறைஞ்சு போயிட்டான். அப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவன் மறைஞ்சு போனதுக்கு அப்புறம் ஒருத்தன் ஓடி வரான் கிருஷ்ணன் பக்கத்துல வந்து, நான் தேவிகியால அனுப்பப்பட்டேன், என்னை தேவிகை அனுப்பிச்சிருக்காங்க அப்படின்னு அழுதுகிட்டே சொல்றான். நான் பின்வருமாறு என்ன சொல்றான்? கிருஷ்ண கிருஷ்ண மகாபாஹோ பிதா தே பித்ருவத்சல பத்வா வனீத ஷால்வேன சௌனிகேன யதா பசூ. பெருந்தோல் படைத்தவரே, மகாபாகு அப்படின்னா பாகுன தோள்கள், மகாபாகுன பெருந்தோல் படைத்தவரே கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தையிடம் அன்பு மிக்க ஸ்ரீ கிருஷ்ணா, கசாப்பு கடைக்காரன் ஆட்டை கொண்டு போவது போல ஷால்வன் உன் தந்தையை கட்டி இழுத்து சென்று விட்டான் அப்படின்னு வந்து சொல்றான் அவன். நான் தேவிகை என்னை அமிச்சாங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா, தந்தை மேல அதிகம் பாசம் வச்சிருக்க கூடியவனே கசாப்பு கடைக்காரன் எப்படி ஆட்டை இழுத்துட்டு போவானோ அது போல இந்த ஷால்வன் உன்னுடைய அப்பாவை இழுத்துட்டு போறான் அப்படின்னு வந்து சொல்றான். நிஷம்ய விப்ரியம் கிருஷ்ணோ மானுஷம் பிரகிருதிம் கதஹ விமனஸ்போக்ரீனி ஸ்நேகாத் பபாஷே பிராகிருதோ யதா. துன்பம் தரும் இந்த சொல்லை கேட்ட பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் தந்தையிடம் கொண்ட அன்பினால் பாமர மனிதனின் நிலை அடைந்து விட்டதை போல் துயருற்று இரக்கம் மிகுந்து தனக்கு தானே சொல்லிக் கொண்டார். பகவான் மானுட அவதாரம் எடுத்திருக்காரு இல்லையா, அதுக்குண்டானதை கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க காமிக்கணும்ல, அப்பத்தானே மக்கள் நம்புவாங்க. அதனால ஒண்ணுமே விஷயம் தெரியாத பாமர மனுஷன் போல நிலை குலைஞ்சு போய் கஷ்டப்படுறாராம். பாமர மக்கள் மாதிரி இறக்கம் மிகுந்து தனக்கு தானே சொல்லிக்கிட்டாராம். அப்பா மேல அதிக பாசம் இருக்கிறதுனால. கதம் ராமம் அசம்பிராத்தம் ஜித்வா ஜேயம் சுராசுரைஹி சால்வேனால் பீயசா நீதஹா பிதாமே பலவான் விதிஹி. தேவரும் அசுரரும் கூட வெல்ல முடியாத மிக்க கவனம் கொண்ட என் தமையன் பலராமனை வென்று மிக அற்பனான ஷால்வன் என் தந்தையை கடத்தி சென்றான் எனில் உண்மையில் விதி வலியதே அப்படின்னு கண்ணன் சொல்றார். நான் தான் எங்க அண்ணன் நாங்க விட்டுட்டு வந்திருக்கேனே, தேவர்களால கூட வெல்ல முடியாதவராச்சே என்னுடைய அண்ணா பலராமன், அவர் இருக்கிறார். அப்படிங்கிறப்ப இந்த ஷால்வன் போய் அவரையும் வென்று என்னுடைய தந்தையை கடத்திட்டு போனார் அப்படிங்கிறத நினைக்கும் போது விதி வலிமையானதுதான் அப்படின்னு சொல்றார் கண்ணன். இதி ப்ருவானே கோவிந்தே சௌபராட் பிரத்யுவஸ்திதா வசுதேவமிவானீய கிருஷ்ணம் சேதமுவாசசா. இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணன் கூறிக்கொண்டிருக்கும் போதே திரும்ப வந்த ஷால்வன் வசுதேவர் போன்ற மாயையான ஒரு மனிதனை காட்டி ஸ்ரீகிருஷ்ணனிடம் இவ்வாறு சொன்னான். எல்லாம் இவன் பண்ற வேலை, இந்த ஷால்வன் பண்ற வேலை மாய சித்து வேலை பண்றான். கொஞ்ச நேரத்துல பார்த்தா இவன் போயிட்டான், அவன் வரான். அந்த ஷால்வன் வரான், வந்து வசுதேவர் மாதிரியே இருக்கக்கூடிய மாயையால ஒரு மனிதனை காமிச்சு கிருஷ்ணனிட்ட காமிச்சு இப்படி சொல்றான். என்ன சொல்றான்? ஏஷத்தே ஜனிதா தாத்தோ யதர்த்தமிக ஜீவசி வதிஷ்யே வீக்ஷதஸ்தேம் அமீஷேத் பாகி பாலிஷ. உடனே இதோ உன்னை பெற்ற தந்தை, இவருக்காகத்தானே நீ வாழ்கிறாய், நீ பார்த்து கொண்டிருக்கும் போதே இவரை கொல்ல போகிறேன்.
ஆண்மை உள்ளவனானால் அவரை காப்பாற்று அப்படின்னு சொல்றான். ஷால்வன் அவரை ஒருத்தரை கூட்டிட்டு வந்து மாய சரீரத்தை மாதிரி, வசுதேவர் மாதிரி ஒரு மாயமான ஒரு சரீரத்தை ஒரு மனுஷனை புடிச்சிட்டு வந்து காமிச்சு, இவருக்காக தானே நீ உயிரோட இருக்கிற மூடனே, இந்த உன்னுடைய தந்தை நீ இதோ உன்னை பெற்ற தந்தை இவர் தானே உன்னை பெற்றார், இவருக்காக தானே நீ உயிரோட இருக்க, நீ பார்த்துட்டு இருக்கும் போதே இவரை கொல்ல போறேன் பார், உனக்கு நிஜமாவே நீ ஆம்பளை பிள்ளையா இருந்தீன்னா இவரை வந்து காப்பாத்து அப்படின்னு சொல்றான் அந்த ராஜா. ஓகே. एवं निर्पत्स्य मायावी घटकेनान कथुन्दुपे उत्कृत्य शिर आधाय கஸ்தம் சௌபம் சமாவிஷத். மாயாவியான ஷால்வன் இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணனை மிரட்டிவிட்டு மாயையால் உண்டாக்கப்பட்ட வசுதேவரின் தலையை கத்தியால் வெட்டி கையிலேந்தி வானில் இருக்கிற சௌப விமானத்தில் ஏறிக்கொண்டான். அந்த ஆகாயத்துல சௌப விமானம் இருந்துச்சு இல்லையா, அதெல்லாம் கண்ணனுடைய அம்புகள் போட்டு எல்லாம் மறைச்சு வச்சிருந்தாரா, இவன் மாயாவி வேலை பண்ணானா. மாயாவியால ஷால்வன் இவ்வாறு ஸ்ரீகிருஷ்ணனை மிரட்டிட்டு, இந்த பாரு உங்க அப்பாவை கொல்ல போற, நீ ஆம்பளை புள்ளியா இருந்தா காப்பாத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டு மாயையினால உண்டாக்கப்பட்ட அந்த சரீரம் இல்லையா, அந்த சரீரத்தை வசுதேவர் தலையே கத்தியால வெட்டி கையில எடுத்துக்கிட்டு ஆகாசத்துல இருக்கக்கூடிய அந்த சௌப விமானத்துல ஏறிக்கிட்டானாம் இந்த ராஜா, இந்த ஷால்வன். ततो मुहूर्तं प्रकृतावुपप्लुतः स्वबोध आस्ते स्वजनानुशङ्कतः महानुभावस्तदद्भुत्यतासुरी मायां ससाल பிரசுதாம் மயோதிதாம். ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை சார்ந்த தந்தை முதலியோரிடம் உள்ள பற்றுதலால் ஒரு முகூர்த்தம் உலக இயல்பான துக்கத்தில் மூழ்கிவிட்டார். பெரும் ஆற்றல் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் பின்னர் தன்னுணர்வு பெற்று நடந்ததை அனைத்தும் மயன் தந்த அசுர மாயையால் ஷால்வன் பரப்பிய மாய தோற்றம் என்று உணர்ந்தார். கண்ணன் மானுட சரீரம் எடுத்துக்கிட்டதுனால கொஞ்ச நேரத்துக்கு அவர் அப்படியே ஸ்தம்பிச்சு போய் இருந்தாராம். தன்னை சார்ந்த தந்தை தன்னுடைய சொந்த பந்தங்கள் கூட நம்ம எப்படி பாசமா இருக்கோம், அது போல கண்ணனும் இந்த மானிட சரீரம் எடுத்ததுனால கொஞ்ச நேரத்துக்கு ஒரு முகூர்த்த காலத்துக்கு தன்னை மறந்து அவங்க மேல இருந்த பாசத்தினால ஒரு முகூர்த்தம் உலக இயல்பான துக்கத்துல, உலகத்துக்கே இந்த லௌகிகத்துக்கே உண்டான இயல்புனால துக்கத்தால மூழ்கி போயிட்டாராம். அப்புறமா அவர் சுதாரிச்சுக்கிட்டார். பெரும் ஆற்றல் கொண்ட ஸ்ரீகிருஷ்ணன் பின்னர் தன் உணர்வு பெற்று சொரூபத்துக்கு வந்தார். நடந்ததை அனைத்தும் மயன் தந்த அசுர மயன்கிறவனால தந்த அசுர மாயத்தனத்தினாலதான் இந்த ஷால்வன் இப்படி பரப்பிய மாய தோற்றம் அப்படின்னு கண்ணன் உணர்ந்தார். தத்தூதம் நபி துஸ்கலேவரம் பிரபுத்த ஆஜௌ சமபஷ்ய தச்சுதः ஸ்வாப்னம் யதா சாம்பரச்சாரிணம் ரிபும் சௌபஸ்தமாலோக்ய நிகந்துமுத்யதः. தன் நிலைக்கு திரும்பிய ஸ்ரீகிருஷ்ணன் அந்த போர்க்களத்தில் அந்த தூதனையோ வசுதேவரின் உடலையோ காணவில்லை. இப்ப ஸ்வரூபத்துக்கு வந்து கண்ணன் பாக்குறார், பரபிரம்மம் இல்லையா, வந்து பாக்குறார். கொஞ்ச நேரத்துக்கு மானுட சரீரத்துல நடக்கிற மாதிரி இருந்தார். ஸ்வரூபத்துக்கு வந்து பாக்குறார், வசுதேவரையும் காணோம், இந்த தூதனையும் காணோம். எல்லாம் கனவு போலாயிற்று. சௌப விமானம் ஏறி வானில் சுற்றி திரிகிற எதிரியை கண்டவுடன் அவனை அழிக்க முற்பட்டார். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லாம் கனவு மாதிரி தெரிஞ்சுச்சா, அதனால சௌப விமானத்துல ஏறி வானில் சுற்றி திரிகிற எதிரியை பார்த்த உடனே அவனை அழிக்கணும் அப்படின்னு கண்ணன் முயற்சி பண்ணார். ஏவம் வதந்தி ராஜரிஷே ருஷயக்கேச்ச நான்விதாக யத் ஸ்வவாச்சோ விருத்யேத நூனம் தேன ஸ்மரத்யுத. ராஜரிஷியே, தந்தை கொல்லப்பட்ட துக்கத்தால் ஸ்ரீகிருஷ்ணன் மனம் கலங்கினார் என்று ஸ்ரீகிருஷ்ணனின் உண்மை நிலையை மறந்து சில பாமர மக்கள் முன்னர் கூறியதற்கு எதிரடையாக கூறுகிறார்கள் என்று ரிஷிகள் சொன்னார்கள். இந்த பரீட்சித்துக்கிட்டதான் சுகபிரம்மம் சொல்றார். இந்த பரீட்சித் எப்பேற்பட்டவன், ராஜா ரிஷி போல வாழக்கூடியவன் இல்ல, ராஜ ரிஷி அப்படின்னா ஒரு ராஜா ரிஷிகள்லாம் எப்படி வாழ்வாங்களோ அப்படி வாழக்கூடியவன். அகங்காரம் மமக்காரம் இல்லாம பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்ங்கிற மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கான். அதுதானே உண்மையான ஒரு முக்திக்கு வழிவகுக்கக்கூடியது. பரோபகாரார்த்தம் இதம் சரீரம்னு இருந்தாதான் முக்திக்கு வழி கொடுக்கும். அதுதான் சர்வீஸ். எல்லா மதங்களும் போதிக்கிறது அதுதானே. எல்லாத்துக்கும் நம்ம வந்து சேவை பண்ணணும், அதுதான் சொல்றது எல்லா மதங்களும் இல்லையா. அப்படி இருக்கக்கூடியவன் தான் ராஜரிஷி. தந்தை கொல்லப்பட்ட துக்கத்தால் கண்ணன் என்ன பண்ணார், ஸ்ரீகிருஷ்ணன் மனம் கலங்கினார் என்று ஸ்ரீகிருஷ்ணன் உண்மை நிலையை மறந்து, அவருடைய சொரூபத்தை மறந்து சிலர் பாமர மக்கள் முன்னர் கூறியதற்கு எதிரடையாக கூறுகிறார்கள். உண்மையை மறந்துட்டாங்க அப்படின்னு சில பாமர மக்கள், விவரம் தெரியாதவங்க முன்னர் கூறியதற்கு எதிரடையாக கூறுகிறார்கள் அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க.
शोकमोहौ स्नेहो वा भयं वा ज्ञेयसम्भवाः वचाखण्डित विज्ञान ज्ञानैश्वर्यस्वखण्डितः. ஏனெனில் அறிவில்லாதவனிடம் தோன்றும் துயரமும் கலக்கமும் அன்பும் பயமும் எங்கே? என்றுமே குன்றாத பேரறிவும் பேராண்மையும் செல்வமும் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே? இரண்டும் ஓரிடத்தில் எப்படி பொருந்தும்? அவர்தான் பூர்ணானந்த சொரூபனாயிற்றே. அற்புதமா சொல்றார், அழகா சொல்றார். எல்லாமே பரபிரமத்துக்கிட்ட தானே இருக்கு இல்லையா? அக்கட்டித்த கட்ட சாமர்த்தியம்னு சொல்றாங்க. அக்கட்டித்த நிகழ்ச்சின்னு அர்த்தம். கட்டித்தம்னா நிகழ்ச்சி. கட்டித்த சாமர்த்தியம் அப்படின்னா நிகழாததை நிகழ்த்தி வைப்பவன். உலகத்துல எங்கேயாவது நரமும் சிம்மமும் சேர்ந்து இருக்கக்கூடிய உருவத்தை எங்கேயாவது நம்ம பார்த்திருக்கோமா? மனுஷனும் சிம்ம ரூபம் பார்த்திருக்குமா? அது எல்லாம் பகவான் கிட்டதான் இருக்கும். அமிர்தமும் விஷமும் ஒரே இடத்துல இருக்குமா? அவர்கிட்டதான் இருக்கும். அதே ஆதிசேஷன் படுக்கையில அமிர்த கலசத்தை அமிர்தமான பகவான் இருக்கார் இல்லையா? அதுவும் அவர்கிட்டதான் சாத்தியம். எல்லாமே அவர்கிட்டதான் சாத்தியம் அப்படின்னு சொல்றாரு. என்ன உலக அறிவு இல்லாத பாமரன் ஏன் இப்படி சொல்றாங்க? பாமர மக்கள் சொல்றாங்க என்னன்னு, கிருஷ்ணன் உலக இயல்புக்கு ஒரு மயங்கி இருந்தார், இப்ப சொரூபத்துக்கு வந்துட்டார் அப்படின்லாம் சொல்றாங்க அப்படின்னு ரிஷிகள் சொல்றாங்க. அவங்க எல்லாம் யாரு? அறிவில்லாதவர்கள். அவங்களுக்கு அப்படி தோன்றி இருக்கு. அறிவில்லாதவனிடம் தோன்றக்கூடிய துயரமும், அதாவது உலகத்துல இருக்கக்கூடிய அந்த உண்மை அறிவு சத்தியம்னு சொல்லக்கூடிய தத்துவ ஞானம் தெரியாதவனுக்கு என்ன தோணும்? இந்த சரீரம், இந்த ஆத்மா அழியாதுன்னு தெரியாது. என்ன நினைச்சுக்கிறான் அவன்? இந்த சரீரத்தை நினைச்சுக்கிட்டு தேகமே ஆத்மா அப்படிங்கிற எண்ணத்துல அவன் அழுவான் இல்லையா? துயரப்படுவான். அது போல இப்படி கண்ணன் யாராவது நினைக்க முடியுமா? ஏனெனில் அறிவில்லாதனிடம் தோன்றும் துயரமும் கலக்கமும் அன்பும் பயமும் எங்கே? அறிவே இல்லாதவன்கிட்டதான் இதெல்லாம் தோணும். இது சரீரமே ஆத்மான்னு நினைக்கிறவனுக்கு தான் துயரமோ கலக்கமோ அன்போ பாசமோ பயமோ எல்லாம் தோணும். பகவான் குறவொன்றும் இல்லாத பேராண்மையும் செல்வமும் கொண்ட பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் எங்கே? அவர் பரிபூர்ண நித்யானந்த பரிபூர்ணன். அவர்கிட்ட போய் எங்க இதெல்லாம் இருக்க போதா என்ன? இரண்டும் ஓரிடத்தில் எப்படி பொருந்தும்? அவர்தான் பூர்ணானந்த சுரூபனாயிற்றே. அவர் எப்பேற்பட்டவர்? பூர்ண. நமக்கெல்லாம் கொஞ்சோண்டு ஆனந்தம் இருக்கு, பகவானுக்கு பூர்ணமா ஆனந்தம் இருக்கு. அதுதான் ஆனந்தமயம்னு சொல்லுவோம். நம்ம பஞ்ச கோஷங்கள்லயே உள்ள இருக்கிறது எது? ஆனந்தமயம். நம்ம ஒவ்வொருத்தருக்குமே பகவானுக்கு சமமான ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். அந்த முக்தி அடைஞ்சா அப்பதான் அவருக்கு சமமான ஆனந்தத்தை அனுபவிக்கிறோம். அவர் பரிபூர்ணனா இருக்கார். அவர்தான் பூர்ணானந்த சுரூபனாயிற்றே. அவருக்கு போய் எங்கேயாவது துக்கமோ கஷ்டமோ இதெல்லாம் கிடைக்குமா? இப்படி நினைக்கிறவன் தான் முட்டாள் பாமரன் அப்படின்னு சொல்றார். யத் பாதசேவோஜிதயாத்ம வித்யா இன்வந்தியநாத்யாத்ம விபர்யய கிரகம் லபந்த ஆத்மீயம் அனந்தம் ஐஸ்வரம் குதோனு மோக பரமஸ்ய சத்கதே. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனின் திருவடி கமலங்களில் சேவை செய்து ஆத்ம ஞானம் பெற்ற பெரிய பெரிய ரிஷிகளும் முனிவர்களும் தொன்று தொட்டு வரும் இச்சரீரமே ஆன்மா என்று எண்ணும் அஞ்ஞானத்தை கலைத்தொழிந்து அதனால் ஆத்மாவின் இயல்பான அழிவற்ற ஈஸ்வர நிலை அடைகிறார்கள். அவ்வாறான ஆத்ம ஞானிகளுக்கு புகலிடமான புருஷோத்தமனான ஸ்ரீகிருஷ்ணனுக்கு மோகம், அதாவது மதிமயக்கம் எவ்வாறு தோன்றும்? இப்பதான் நான் மேல ஸ்லோகத்தை சொன்னேன். கீழே ஸ்லோகம் நான் படிக்கவே இல்லை. அதே அர்த்தத்துல அழகா சொல்லியிருக்காங்க. மேல நான் சொன்ன அதே அர்த்தத்தை பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய திருவடி கமலத்துல எப்போதும் சேவை செய்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்ம ஞானம் அடைந்தவர்களான பெரிய பெரிய மகான்களும் ரிஷி முனிவர்களும் தொன்று தொட்டு செய்யக்கூடிய இந்த சரீரமே ஆத்மா என்று என்னும் அஞ்ஞானத்தை களைத்தொழிந்தவர்கள். அவர்கள்லாம் எப்பேற்பட்டவங்க? இந்த சரீரமே ஆத்மான்னு உலக பாமர மக்கள் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய அஞ்ஞானத்தை களைத்தொழிந்து ஆத்மா வேறு சரீரம் வேறுங்கிற ஞானத்தை அடைந்தவர்கள் அவர்கள் எல்லாம். அதனால ஆத்மாவின் இயல்பான அழிவற்ற ஈஸ்வர நிலையை அடைகிறார்கள். அதனால ஒரு ஆத்மாவுடைய இயல்பான சொரூபம் எது? ஆத்மாவுக்குன்னு இருக்க சொரூபம் எது? ஈஸ்வர நிலையை அடையிறது தானே. அடைகிறார்கள். அழிவற்ற ஈஸ்வர நிலையை அவர்கள்லாம் அடைகிறார்கள். அவ்வாறான ஆத்ம ஞானிகளுக்கு யாரு புகலிடமா இருக்கா? புருஷோத்தமனான ஸ்ரீகிருஷ்ணன். அவருக்கு போய் எங்கேயாவது மோகம் தோன்றுமா அப்படின்னு கேக்குறார். தம் சஸ்திரபூதை பிரஹரந்தம் ஓஜசா ஷால்வம் ஷரை ஷௌரீர மோக விக்ரமஹ
வித்வாச்சிணத்து வர்ம தனு சிரோமணீம் சௌபம் ச சத்ரோர் கதையா ருரோஜஹ. வீணாகாத செயலாற்றல் கொண்ட ஸ்ரீ கிருஷ்ணன், கண்ணன் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலும் வீணாகவே போகாது. மிகுந்த வலிவுடனும் ஆயுதங்களால் தாக்குகின்ற சால்வனை பானங்களால் தாக்கி கவசத்தையும் வில்லையும் பிளந்து தலையிலிருந்து சூடாமணியும் அறுத்தறிந்தார். எதிரியின் சௌப விமானத்தையும் கதையால் உடைத்தார். கதை, கண்ணனோட கதைக்கு அந்த சௌப விமானம் ஏமாத்திரம், அது ஒரு பெரிய நகரம் மாதிரியே இருந்துச்சா. கண்ணன் என்ன பண்ணார், தன்னோட கதையால அசால்ட்டா உடைச்சு போட்டார். இவனையும் நிலக்குழிய செஞ்சார். இவனோட சூடாமணியும் அறுத்தெறிஞ்சார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அகங்காரத்தை அறுத்தெறிஞ்சார். கவசத்தால தாக்கி வில்லையும் தலையையும் பிழைஞ்சு சூடாமணியை அறுத்தெறிஞ்சு அவனோட எதிரியோட விமானத்தையும் சௌபம்ங்கிற விமானத்தையும் கதையால் உடைத்தெறிந்தார். தத் கிருஷ்ணஹஸ்தேரிதய விசூர்ணிதம் பபாததோயே கதையா சஹஸ்ரதா விஸ்ருஜ்ய தத் பூதலமாஸ்திதோ கதா முத்யம்ய சால்வோ அச்சுதமப்யகதா திருதம். ஸ்ரீ கிருஷ்ணன் கையால் எறிந்த கதை பட்டதால் அந்த சௌப விமானம் 1000 துண்டுகளாக உடைந்து கடலில் விழுந்தது. கண்ணனுடைய திருக்கைகள் பட்ட அந்த கதை பட்டதுனால சாதாரணமான கதை பட்டாலும் உடையாது. கண்ணனுடைய திருவடி ஸ்பரிசம் பட்ட அந்த கதை அடித்ததுனால அந்த சௌப விமானம் 1000 துண்டுகளா உடைஞ்சு கடல்ல விழுந்தது. உடனே ஷால்வன் அதனை விட்டு குதித்து தரையில் இறங்கி கதை ஏந்தி ஸ்ரீகிருஷ்ணன் நோக்கி வேகமாக ஓடி வந்தான். இப்படி அவனை அடிச்சு மண்டையை உடைச்சு சூடாமணி அடுத்து தெரிஞ்சா கூட அவன் இன்னும் சாகல. உடனே அவன் என்ன பண்றான், சௌப விமானத்துல இருந்து கீழே குதிச்சு அதை விட்டு இறங்கி ஓடி வந்து தரையில இறங்கி, அது ஆகாயத்துல விழ போறது, அது உழுவு கட்டுமே ஓடி வந்துட்டாங்க. தரையில வந்து இறங்கி கதையை கையில ஏந்திக்கிட்டு கிருஷ்ணன் நோக்கி வேகமா ஓடி வரான் இந்த சால்வன். ஆதாவத சததம் தஸ்ய பாகும் பல்லேன சித்வாத ரதாங்கம் அத்புதம் வதாய சால்வஸ்ய லயார்க்க சந்நிபம் விப்ரத்பபௌ சார்க இவோதயாச்சலஹ. ஸ்ரீகிருஷ்ணன் தன்னை எதிர்த்து வருகிற சால்வனை கண்டு கதையுடன் கூடிய அவனது கையை பானத்தால் வெட்டி வீழ்த்தினார். சால்வனை கொல்ல நினைத்து பிரளய காலத்து சூரியன் போல் ஒளிரும் அற்புதமான தன் சக்கராயுதத்தை கையில் ஏந்தினார். அது சூரியனுடன் கூடிய உதயாச்சலம் போல் விளங்கியது. ரொம்ப அற்புதமா சொல்றார். கண்ணன் இப்படி எதிர்த்து ஓடி வரான்ல இந்த சால்வன், அவனை பார்த்து, எதிர்த்து வரிய சால்வனை பார்த்து கதையோட கூடிய அவனது கதை எடுத்துட்டு வரானா, அவன் கையை துண்ட வெட்டி போட்டுட்டார். சால்வனை கொல்ல நினைச்சார். அவன் கையை வெட்டினது மாத்திரம், திரும்பி திரும்பி வந்துட்டு இருக்கான்ல, அவனை வெட்டி போட்டது, அவன் கையை வெட்டி போட்டது மாத்திரம் இல்ல, அவனை கொல்லணும்னு நினைச்ச பகவான் பிரளய காலத்துல வரக்கூடிய சூரியன் சுட்டு எரிப்பாராம். இப்படின்னா 1000 வருஷங்கள் அப்படியே தண்ணியிலேயே மிதக்குமா இந்த பூமி. அதாவது பூமினா நாட் ஓன்லி பூமி, இந்த மொத்த அண்ட கடாட்சம் பிரபஞ்சம் மொத்தமும் மகா பிரளயத்துல சொல்றேன் நானு. இப்ப எப்படி ஆகாசோர் வாயு, வாயோர் அக்னி, அக்னோர் ஆப்பக, ஆப்போ பிருத்திவின்னு நம்ம சொல்றோம்ல, ஆகாசத்துல இருந்து வாயு, வாயுல இருந்து அக்னி, அப்படி ஒண்ணு சொல்றோம்ல, அது ஒண்ணு தன்னுடைய பூர்வ நிலை அடையுமா. இப்ப பிருத்திவி தானே லாஸ்ட் தத்துவம். கீழே இந்த பிருத்திவி, இந்த பூமி போய் இதுக்கு முன்னாடி நிலையான நீர் தத்துவத்துல ஒன்றிடுமா. இது எத்தனை நாளைக்கு நீர் தத்துவத்திலே இருக்கும் அப்படின்னா, ஒரு உழவன் தன்னுடைய நிலத்தை உழுது போட்டு அது கொஞ்ச நாள் டைம் விடுவான்ல, அது நல்லா இதாகணும் அப்படிங்கிற அளவுக்கு தண்ணியிலேயே இந்த மொத்தம் இந்த தத்துவமே அழிஞ்சு போயிடுமா. இந்த பூமிங்கிற தத்துவமே அழிஞ்சு போற அளவுக்கு, அப்படி ஒரு தத்துவம் இருந்ததாவே தெரியாத அளவு வெறும் தண்ணி மாத்திரம் இருக்கிற அளவுக்கு அத்தனை காலம் தண்ணியில இருக்குமா. அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய தத்துவம் என்ன, அக்னி. அதுக்கப்புறம் சூரியன் சுட்டரிப்பாராம். அப்போ இந்த தண்ணீர் தத்துவம் முழுசா ட்ரை ஆகி போய் எல்லாம் எங்க பார்த்தாலும் தீ பிளம்பா இருக்குமா. அத சொல்றாரு இந்த இடத்துல. இது மாதிரி ஒவ்வொரு தத்துவம் அதுக்கு முன்னாடி தத்துவத்துல போய் 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 லயம் அடைஞ்சு கடைசியில பகவான் கூட லயம் அடையும் இல்லையா. அது போல அந்த அப்ப எப்பேற்பட்ட அக்னி சுட்டரிச்சு அந்த மொத்த பிரபஞ்சத்தோடைய நீர்த்தன்மை வற்றி போகும். அது போல இருக்கக்கூடிய பிரகாசத்தை உடைய பகவானுடைய அந்த சக்கராயுதத்தை எடுத்தாராம் பகவான். சக்கராயுதத்தை கையில் எடுத்து ஏந்தினார். சூரியனுடன் கூடிய உதயாச்சலம். உதயாச்சலம்னா சூரியன் உதிக்கின்ற மலை இருக்குல்ல, அதுல இருக்கக்கூடிய சூரியன் போல இந்த பகவானுடைய சேர்த்தி, பகவான் கூட இருக்கக்கூடிய அந்த
சக்கரம் பாக்குறதுக்கு பெரிய மலை மாதிரி பகவான் இருக்கா. அதுல இருக்கக்கூடிய சக்கரம், அந்த சூரியன் எப்படி இருப்பார் அது போல இவங்க 2 பேர் இருந்தாங்களாம். அதை அனுப்பினார். ஜஹாரதேனைவ சிரச குண்டலம் கிரீடயுக்தம் குருமாயினோ ஹரிஹி வஜ்ரேன விருத்ரஸ்ய யதா புரந்தரோ பபூவஹேதி வசஸ்ததா நிருணாம். தேவேந்திரன் வஜ்ராயுதத்தால் ருத்ரனின் தலையை கொய்தது போல ஸ்ரீஹரி பெரும் மாயாவியான சால்வனின் குண்டலமும் கிரீடமும் கொண்டு விளங்கும் தலையை சக்கராயுதத்தால் அறுத்து தள்ளினார். அப்பொழுது மக்களின் ஆஹா என்னும் பேரொளி எங்கும் கேட்டது. பகவான் பார்த்தார், வஜ்ராயுதத்தினால தேவேந்திரன் எப்படி விருதாசுரனோட தலையை அறுத்தெறிஞ்சானோ அதுபோல ஸ்ரீஹரியான பகவான் பெரும் மாயாவியான சால்வனோட குண்டலங்கள் கிரீடங்கள் எல்லாம் கீழே விழும்படி சக்கராயுதத்தால அறுத்து தள்ளினார். மக்கள் எல்லாம் ஆகாக்காரம் பண்ணினாங்க. தஸ்மின் நிபதிதே பாபே சௌபே சகதயாஹதே நேதோ துந்துபயோ ராஜன் திவி தேவ கணேரிதாக சகீநாம பச்சிதம் சகீனாபச்சிதிம் குர்வன் தந்தவக்த்ரோ ருஷாப்யகாத். அரசே, பாவியான அந்த ஷால்வன் இறந்து விழுந்ததையும் ஷௌம் என்ற விமானம் கதையால் தூளாக்கப்பட்டதையும் கண்டு தேவகணங்கள் வானில் துந்துபி வாத்தியங்களை முழக்கினர். அதே சமயம் நண்பர்களின் மறைவிற்கு பழிவாங்க நினைத்த தந்தவக்தரனின் கோபத்துடன் ஸ்ரீகிருஷ்ணனை எதிர்த்து வந்தான். இப்ப இன்னொரு எதிரி வரான். இப்படி பகவான் இப்படி அந்த ஷால்வனையும் அவனுடைய சௌபம்ங்கிற விமானத்தையும் தூளாக்கின உடனே தேவகணங்கள் எல்லாம் ஆகாயத்துல இருந்து துந்துபி வாத்தியங்கள் முழங்க எல்லாரும் பகவான ஸ்தோத்திரம் பண்ணாங்க. அதே சமயத்துல தன்னுடைய நண்பர்களோட மறைவுக்கு பழி வாங்கணும் அப்படின்னு மனசுல நினைச்சிட்டு தந்தபக்தன் வரான். இப்ப சிசுபாலன் தந்தபக்தன் பார்த்தோம் இல்லையா? இந்த பிறவியில யாரு? 3 துவாரபாலகர்கள், பகவானுடைய துவாரபாலகர் ஜெய விஜயர்கள் தானே. மூணு அவதாரம் பகவான் கிட்ட இது பண்ணி 3ஆவதுல முக்தி அடைவாங்கன்னு நம்ம சொன்னோம்ல, வைகுண்ட ஸ்வதாமம் அடைவாங்கன்னு சொன்னோம் இல்லையா? அதுல முதல் பிறகு இரண்யாக்ஷன் இரண்யகசிபு, அப்புறம் ராவணன் கும்பகர்ணன், அப்புறம் இப்பதான் சிசுபாலன் தந்தபக்தன் இல்லையா? இப்ப தந்தபக்தன் எடுத்துட்டு வரான், கண்ணன் கிட்ட கோபமா எடுத்துட்டு வரான். இதோட என்ன நடக்குதுங்கிறத நாளைக்கு பார்க்கலாம். தந்தபக்தரன் விதுரனோட வதம் நாளைக்கு நடக்க போறது, அதை நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, இதோட ஸ்ரீமத் பாகவத மகா புராணத்துல 10வது ஸ்கந்தத்துல பின்னாடி பகுதியில 27வது அத்தியாயம் முடிவுக்கு வருது. முன்பாதி கண்ணனோட சேட்டித்தனல் குழந்தை பருவம், பின்பாதி எல்லாம் கண்ணன் இப்படி இருந்தாருங்கிற பெரிய ராஜ அனுபவம் இல்லையா? அதனாலதான் பின்பாதி தனியா பிரிச்சுக்கிட்டாங்க 2ஆ. சோ இதுல இந்த ஷால்வனோட வதம் முடியுது. इति श्रीमद्भागवते महापुराणे पारमहंस्यां संहितायां दशमस्कन्धे उत्तरार्धे सौभवदो नाम सप्तसप्ततितमोऽध्यायः। हरिः ओम्। सर्वं श्रीकृष्णार्पणमस्तु। शुभमस्तु।